கிருஷ்ணருக்கு நிறைய ஏற்றம் கொடுத்து ராமருக்கு அந்த அளவுக்கு கொடுக்கவில்லையே? இல்லை, இருக்கு. இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராமர் அடிக்கடி ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம்ங்கிற வார்த்தை வெவ்வேறு விதத்தில் பாலகாண்டத்தில் வருது, யுத்த காண்டத்தில் வருது, உத்தரகாண்டத்தை தொடக்கத்தில் வருது. எப்போ எந்த கான்டெக்ட் வந்தாலும் ராமர் நான் மனிதன் தான் பார், ஒன்ன மாதிரி தான் இருக்கேன், நானும் நடக்கிறேன். ஹீ ட்ரைஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ரீஎஸ்டாப்ளிஷ் த டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால்னு மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி உங்கள் காதில் என்ன விழுறதோ பிராண்ட் மாதிரி ஹீ இஸ் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் ஐம் எ ஹியூமன். அப்போ அந்த ஹியூமன் வரும்போது அதிமானுஷ சேஷ்டித்தங்கள் 1-2 இடத்துல ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு 2 இடத்தை தவிர்த்து பாரிங் தட் ஹி இஸ் பிஹேவ்ட் லைக் அ நார்மல் மேன். சீதை தொலைஞ்சா ஓன் அழறார், லக்ஷ்மணன் இல்லைன்னா அழறார், ஐயோ பரதன் இல்லாமல் இந்த அழுது. ஹீ இஸ் அ டிப்பிக்கல் ஹீரோ ஆஃப் அ ஸ்ருங்கார காவியம். ஸ்ருங்கார காவியில் விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு நாட்டிய சாஸ்திரத்தில் வரும். ஒரு நாயகன் நாயகியை பிரிஞ்சா அழணும், அந்த மாதிரி. ஸோ ஹீ இஸ் அ டிப்பிக்கல் பர்சன் who's being loved by all kavya kartas. ஆழ்வார்கள் ஆர் மேஜிக்கல் இன் நேச்சர். அவளுக்கு எல்லாம் மேஜிக்காக இருக்கணும். ஒரு பரமாத்மான மலையை தூக்கணும், பரமாத்மானா காளிங்கன் மேலே நர்த்தனம் பண்ணணும், பரமாத்மா நினச்சா எது வேணாலும் பண்ணணும். இதை நீங்கள் சட்டுன்னு ராமர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் ரூல் பார்த்துட்டு கையும் காமிச்சு இண்டிகேட்டரும் போடுவார். அதனால் ரூல் ஃபாலோவிங்காக இருக்கிறதுனால தான் 1-2 வாக்கியங்கள் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அன்னு ஜராஜரங்களை வைகுந்த தேத்தி அடலவ பகையேறி அசுரத்தம்மை வென்றுன்னு பெருமாள் திருமொழியில் எடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய இருக்கு ராமரை பற்றி. ஐயோ அதாவது வியாக்கியானம் பண்ணும்போது வியாக்கியானத்துக்கு வரையிலே கண்ணன் பக்தியில் திளைத்த பெரியாழ்வாரும் மாலாகாரரை போலே பெருமாளிடத்தில் குலசேகரராம்னு வியாக்கியானம். ராமர்னா குலசேகர ஆழ்வார் உயிரை விட்டுருவார். சரித்திரங்கள்லாம் பார்த்தா ராமர்கிட்ட உருகிடுவார். ராமரை பாடாத ஒரு ஆழ்வார் இல்லை, அதுவும் இருக்கு. இப்போ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ராமாயணத்தில் சொல்லாத விஷயம் குரங்குகள் முலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி சலமிலா அணிலம் போலேன்னு அணில் வியாக்கியானத்தை எடுக்கிறார். எந்த ஒரு ஆழ்வாரும் ராமரை பாடியிருக்க மாட்டா. பட் நீங்கள் ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐககண்டியமாக கிருஷ்ணாவதாரத்தை நோக்கித்தான் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒன்று, கிருஷ்ணா இஸ் வெரி மேஜிக்கல். It is very tough to escape Krishna Bhakti because he is so magical that you will automatically fall in love with him. Ramar eppadina, it will be a very mature love, and even if you love, you may lose your nose. Ilya Shurpanakku mooku peduthu. So it is a lesson drawn. Ilya utti kaadalicha mooku peduthuna yaar varuva. Adanal ella bhaktaal aita. Krishna appadi life, she had applied to Krishna, she would have been one of the Pattamahishis. Ilya ipo Radha Kalyana Mahotsavam பண்ற மாதிரி ஷூர்பனக்காகவும் பண்ணிருப்போம். மாமி 9 கஜம் கட்டிப்பான்னு சொல்லிட்டு ஷூர்பனக்காக்கும் அவளுக்கு 9 கஜம் இல்லைனாலும் 10 முழமாவது ஃபிட்டாக இருக்கும். சரி, இப்போ விஷயம் என்னென்னா வேதத்திலேயே இது ஒரு பேதம் உண்டு. பெருமாளை சொல்லக்கூடிய அளவுக்கு தாயாரை சொல்லலையோ. இப்போ புருஷ சுக்தம், நாராயண சுக்தம், விஷ்ணு சுக்தம் மாற்றி 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 பெருமாளை சொல்லிட்டு இருக்கு. தாயாரை பற்றி ரிக்வேதத்துடைய கிளபாகத்தில் ஸ்ரீ சுக்தம் இருக்குது, அங்கங்கங்க வரிகள் இருக்குது. அதுக்கு வியாக்கியான கர்த்தா கேட்டார் ஏன் அப்படின்னு. ரொம்ப சுலபமாக அர்த்தம் சொல்லுவா. இப்போது நீங்கள் ஒரு பாத்திர கடை கூட போகிறீள், அதில் சின்ன வட்டில் அது இது அண்டாங்குண்டா கமலா லோலா இதெல்லாம் இருக்கே பாத்திரங்கள், அது நிறைய கிடைக்கும். அப்படியே குவிச்சு வச்சுருப்பான். அப்புறம் நீங்கள் எது எடுத்தாலும் அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் போய் வாங்கிடலாம். 10 ரூபா 20 ரூபாய்க்கும் கிடைக்கும். காப்பர் பாட்டம்னு உள்ளுக்குள்ள போட்டு வச்சுருந்தா கிடைக்கும். இன்ஸ்டா பாட் கிடச்சிடும், எல்லாம் கிடச்சிடும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கிடச்சிடும், நிறைய கிடச்சிடும், குறிப்பிட்ட விலைக்கு கிடச்சிடும். இதே விலைக்கு நீங்கள் பக்கத்தில் தனிஷ்குக்கு போனேன்னு வச்சுக்கோ, அதில் ஒரு 5 சென்ட் வைரம் தான் கிடைக்கும். 1 தான் கிடச்சிருக்கு, பாத்திரம் 100 கிடச்சிடுத்து. அதுக்காக 100 பாத்திரம் அந்த ஒரு வைரத்தை விட உசத்தி ஆகிடுமா? ராமரை பற்றி கொஞ்சம் தான் பாடல்கள், கிருஷ்ணரை பற்றி அநேகம். இது வைரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஐ வில் டேக் ஆஃப் ஃப்ரம் தேர். ஆனால் கிருஷ்ணரை பற்றி ஆழ்வார்கள் நிறையா பேசியிருந்தாலும் வியாக்கியானங்கள் கொடுத்தவர்கள், உரையாசிரியர்கள் ராமாயணத்தை, அதுவும் வால்மீகி ராமாயணத்தை ஒரு மிகப்பெரிய பிரமாணமாக எடுத்துட்டாங்க. அது ஒரு அது முரண்பாடா? அது நான் சரியா அது ப்ளஸ் இதுக்கும் சேர்த்து சொல்லியிருந்தோம். அந்த பிரபத்தி அப்படிங்கிறதுக்கே ராமன் பண்ணுறது தானே எக்ஸாம்பிள் வந்துட்டே இருக்குது. ஸோ ஒன்று ஒரு எமோஷ்னல் கனெக்டுக்காக, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேஜிக்
பல கதைகள் இருக்குது, சூப்பர் ஹீரோ கதைகள். பட் கடைசியாக வந்து ஒரு லாஜிக், ஒரு பிடிமானம், ஒரு லட்சியம் அப்படின்னு வரும்பொழுது அது ராமரங்க நிற்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாசுரங்களில் முன்னாடி சொன்ன மாதிரி ராமரை கொண்டாடாத ஆழ்வார் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இஃப் யூஆர் ஜஸ்ட் கோயிங் பை நம்பர்ஸ், எஸ் கிருஷ்ணா செலிப்ரேட்டட் மோர், தேர் இஸ் நோ டவுட். ஸோ நோ ஆழ்வார் ஹஸ் எஸ்கேப்ட் ராமா. த குவான்டம் இஸ் மோர் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. வியாக்கியானங்களில் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். பாகவதத்திலேருந்து மேற்கோள் ஜென்ரலி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாகவதம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். இப்போ நானே எங்கேயாவது 150 சப்தாகம் பண்ணியிருப்பேன், 7 நாளாக 150 தடவை பண்ணியிருப்பேன். சப்தாகம் தான் இப்போ அப்படி எந்த ஒரு புராணத்துக்கும் இந்த ஒரு ஃபேம் வரல. பாகவத சப்தாகம்னா உலகமே திரண்டு வந்துடும். அந்த பாகவத சாரம் தான் நாராயணியம், எல்லா பக்கமும் பாகவதம். ஆனால் வியாக்கியானங்கள்னு எடுக்கும்போது இவா மட்டும் இல்லை, உரையாசிரியர்கள் மட்டும் இல்லை, சங்கரர், ராமானுஜர், மத்வர் திரும்பி திரும்பி எடுக்கிறது விஷ்ணு புராணம் தான். 6000 ஸ்லோகம் தான், இது 18,000, இது 6000. அந்த 6 அம்சங்களோடு கூடிய விஷ்ணு புராணம் தான் மேலே மேலே ரெஃபரன்ஸ் வரும். எஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங் தசமஸ்கந்தமோ கிருஷ்ணாவதாரமோ கொஞ்சம் குறைச்சல், ரொம்ப குறைச்சல் விஷ்ணு புராணம் தான். அண்ட் கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்தால் இப்போ கிருஷ்ணரை பற்றி சொன்னால் நீங்கள் ராமாயணத்துலேருந்து எடுக்கிறது கஷ்டம். திரும்பி பாகவதம், விஷ்ணு புராணம், ஹரிவம்சத்துலேருந்து எடுப்பா, விஷ்ணு தர்மோத்தர புராணத்துலேருந்து இருப்பா, ரெஃபரன்ஸ் உண்டு. ராமாயணம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் poetry to be ever born is what we believe. We believe that ஆதி காவியம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தா முதல் காவியம்னா அது ராமாயணம் தான். அண்ட் அது ஃபஸ்ட்டே வந்தாலும் பெஸ்ட்டாக வந்துடுத்து. ஜென்ரலி நம்ம எழுதுகிற பழகிறோன்னு வச்சுக்கோ. சின்ன வயசில் நம்ம எழுதின கிறுக்கல் இப்போ நம்ம பார்த்தோன்னா இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கோமே, பழக பழக தான் அது எழுத்து நன்னாகும். ஆனால் ஆழ்வார்களில், ஆச்சாரியர்களில் அப்படி இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு அவள் பாடும்போதே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் ஃபஸ்ட்டு கிருதி ஸ்ரீநாதாதி குருகுஹோ ஜெயதின்னு மாயாமாளவ கௌளத்தில். யூ won't even believe that it is his first கிருதி. அவர் கொடுத்துருக்கிற ராக ஸ்வரஜானம் அதில் ஸ்ரீநாதாதி குருகுஹோ ஜயதி ஜயதி சேதானந்த நாதோஹமிதி சந்ததம் கிருதினி பஜஸ்ரீ. அவர் அந்த ஸ்வரங்கள் அமைச்சின்னு போவார், அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி அமையும் அந்த ஸ்வரம். அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடியவா எழுதுகிறவாளெல்லாம் இப்போ வால்மீகியை எடுத்துக்கோங்க. யூ வாண்ட், இது ஃபஸ்ட்டு பொயட்ரி மாதிரியே இருக்காது, அவ்வளவு விஷயங்கள் ரொப்பியிருப்பார். அதனால தான் ஃபார் த வியாக்கியான கர்த்தாஸ் ஹவு இம்பார்ட்டண்ட் வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வர், அதே பார்லன்ஸில் ராமாயணத்தை கொடுத்துருவா. ஸோ நீங்கள் வியாக்கியானம் வாசிச்சேன்னா திரும்பி திரும்பி நடுவில் ராமாயண பங்க்தி ஒன்று வந்துட்டே இருக்கும். அக்ரத பிரயோ ராமஹா என்றார் போலே இவர் நடந்தார். அக்ரத பிரயோ ராமஹாங்கிறது ஆரண்யா காண்டத்தில் வர ஸ்லோகம், அது உதாகரிப்பர். அண்ட் த டயலாக்ஸ் தட் மந்தோதரி, ஷூர்பனகா, தாரா, இவாள்லாம் சில வரிகள் ராமாயணத்தில் சொல்லியிருப்பா. இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அதெல்லாம் ஒரே பிடிச்சி போயிடும். ஏன்னா they are very clear about whom they are propitiating. இப்போது மந்தோதரி வரா, அவள் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான் ராவணன். இப்போ வந்து ஒப்பாரி வைக்கணும், புலம்பணும். அவள் எப்படி புலம்புறா தெரியுமோ? வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, புலம்பல். ராமரை பார்த்துட்டு நீ தான் பரமாத்மா, நீ சங்கு. யாராவது இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு பார்த்துருக்கோம்? அவள் வைக்கிறா. இதெல்லாம் இந்த உரையாசிரியர்களுக்கு அல்வா. ஏன்னா எக்ஸாக்ட்லி இட் மேட்சஸ் வித் தேர் ஃபிலாசபி. மந்தோதரி சொல்லிட்டா பாருங்க, ஆத்மானம் மானுஷம், அப்படி டக்குன்னு பாருங்க, பரமாத்மா சனாதனஹான்னு சொல்லிட்டா. இவோ தாரா தடுக்கிறா வாலிய போகாதேன்னு. ராமாயணத்தில் என்ன வருது தெரியுமோ? துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாச்ச. 42 பேஜஸ் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் தனி ஸ்லோகியில். அப்போது ராமாயண ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய காம்பீரியம் சட்டுன்னு வேறு எதுக்கும் வந்துடாது. பாரதத்துக்கு பெருமை உண்டு, பாரதத்துலேருந்தும் கோட் பண்ணுவா, சாந்தி பர்வா அது இதெல்லாம் கோட் பண்ணுவா. பட் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய காம்பீரியம் வராது. ஸோ இன் அ வே யூ ஆர் ரைட் வென் யூ சே தட் தே டிட் பெண்ட் டுவர்ட்ஸ் ராமாயணா ஸ்லோகாஸ், பட் தே ஸ்டில் ஹேட் டு ரெசார்ட் டு பாரதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம். பிகாஸ் கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது நீங்கள் ராமரை எடுத்து ரெஃபரன்ஸ் பிரயோஜனம் இல்லை.
ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பத்ரி. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடி போய். இதுதான் 13வது பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை என்னது? அது பகாசுரன். கிருஷ்ணர் பகாசுரனை கொண்டார். இந்த புள்ளின் வாய் கீண்டானைக்கு அவ்வளவு வியாக்கியானம். ராமர் பரமாவும் வியாக்கியானம் பண்ணலாம், நரசிம்மர் பரமாவும் பண்ணலாம், கிருஷ்ணர் பரமாவும் பண்ணலாம். அதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி பல பல ஸ்லோகங்களுக்கு ரெட்டிப்பு வியாக்கியானம் ராமராவும் பண்ணலாம், கிருஷ்ணராவும் பண்ணலாம்னு இருக்கு. ஸோ that is also another look that they always do. அப்படியே கொஞ்சம் வியாக்கியானத்தில் இன்னைக்கு காலையில் அமலநாதிபிரான் நம்ம நாட்டிய வடிவிலேயே பார்த்தோம். அதற்கு வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த உரை, அதை அவர் ரசித்து அவர் பண்ணது, அதை பற்றி உங்களுடைய ஒரு லெக்சர் ஒன்று யூடியூப்பில் இருந்தது. அது முழுமையாக இங்கே பேச முடியாது, அதனால் அதிலிருந்து ஒரு சில துளிகள் நம்ம எல்லாருடைய ரசனைக்காகவும் கொஞ்சம். ஓமிதி வியாஹரேத் நமைதி பశ్చాத் நாராயணாயேத் உபரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணின்னு உபனிஷத் வாக்கியம். பிரணவங்கிறது 1 எழுத்து, நமஹாங்கிறது 2 எழுத்து, நாராயண ப்ளஸ் ஆய சப்தம் சதுர்த்தி விபக்தியில் சேர்த்தேன்னா 5 எழுத்து, 1 2 5 8 எழுத்து. அப்போது அந்த பாசுரங்கள் ஆழ்வார் பாடிண்டே வரும்போது அப்படியே அஷ்டாட்சரத்தோட அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு வியாக்கியானத்திலையும் முதல் பாசுரம் எடுத்துக்கோங்க. அமலன், ஆதி, பிரான், அடியார்க்கெம்மை, ஆட்படுத்திய, விமலன், விண்ணவர் கோன், விளையார் பொழில், வேங்கடவன், நிமலன், நின்மலன், நீதிவானவன், நீழ்மதில் அரங்கத்தம்மான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணின்னு வரும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குணத்தை சொல்றதுன்னு எடுக்கிறார். இவாளுக்கு கிடைச்ச ஜென்ரலி ராமானுஜர் வழிவந்த தேசிகன், they follow a grammatical rule in Sanskrit called சாமானாதிகரண்யம்னு பேர். பின்ன பிரவருத்தி விற்த்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தம் பிரதிபாத்தியதே அப்படின்னு அந்த ரூல். அப்படின்னா வாட் தே சே இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் சைமல்டேனியஸ்லி கேன் ரெஸ்ட் இன் த சேம் சப்ஸ்ட்ராட்டம் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். அப்படின்னா இப்போது குழந்தைக்கு 8 மணிக்கு ஸ்கூல், 7:45க்கு பஸ் வரும், அது 7:40க்கு தான் எழுந்துக்கும். அம்மா அது வெறும் வயிற்றில் போகக்கூடாதுன்னு ஒரு சாண்ட்விச் ஒரு வாஃபில் பண்ணி வைப்போம். அந்த குழந்தை ஸ்கூல் பேக்கை எடுத்துன்னு போகணுமே, படிக்கிறதுக்கு தான் போகிறது அது. அதனால் அது ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கணும், வாஃபிலையும் ப்ரெட்டையும் சாப்பிட்ணும், ஷூவையும் போட்டுக்கணும், வண்டியிலையும் ஏறணும். அப்போ அது என்ன பண்ணோம், பேகை எடுத்துட்டே வாயில் அது அப்படியே வச்சுன்றோம், கையில் கூட வச்சுருக்காது, வாயில் அந்த சாண்ட்விச் இருக்கும். இப்போ சாண்ட்விச் இருக்குது, ஆச்சாரமாக எந்த கையால் சாப்பிட்றதோ அதே கையால் ஷூவை போட்டுக்கும், இன்னொரு கையில் பேகை மாட்டிக்கும், பஸ்ஸை நோக்கி ஓடும். அப்போ பேகை போட்டுக்கொண்டே, வாஃபிலை வைத்துக்கொண்டே, கடித்துக்கொண்டே, காலில் அணிகலங்களை தரித்து கொண்டே பஸ்ஸை நோக்கி ஓடுறது. அப்போ ஓடுறது குழந்தை தான், ஆனால் இந்த 4 வர்பியும் சேர்ந்து பண்ணுறது இல்லையா, பின்ன பிரவருத்தி, வெவ்வேறு விதமான செயல்கள் ஒரே இடத்துல போய் சேரும். இதை ஆழ்வார் அப்படியே எடுக்கிறார். ஃபஸ்ட்டு ஆழ்வார் எப்படி எடுக்கிறார், தேசிகன் எப்படி எடுக்கிறார்னு வரேன். தைத்திரியத்தில் வருது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் 3 குணங்களும் சேர்ந்து பிரம்மத்துக்கிட்ட பரியவசிக்கும். எப்படி ஓடிண்டே, கடிச்சுண்டே, பேசிண்டே பஸ்ஸுக்கு போகிறதோ அந்த குழந்தை 3ம் சேரும். இது எப்படி நமக்கு தெரியுது, ஆழ்வார் இதில் திருநாங்கூர் விதேசத்தை பாடும்போது நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் நரநாரணனே. நந்தா சத்தியம், விளக்கே ஞானம், அலர்த்தற்கரியாய் அனந்தம், நரநாரணனே பிரம்மம். அப்போ 3 குணங்கள் ஒரே இடத்துல போய் சேர்றது இல்லையா. அப்போ அதே வழியில் வந்த தேசிகன் என்ன பண்ணார், பெருமாள் தான் ரங்கநாதர் தான், அவருக்கு ரங்கநாதருக்கு என்னெல்லாம் குணம் இருக்குது, அமலன், ஆதி, பிரான், அவனே குற்றமற்றவனாக இருக்கின்றான் ஒரு குணம், அமலன், மலம் இல்லாதவனாக. ஆதி, எல்லாத்துக்கும் அகுருஹுன்னு விஷ்ணு புராணம், யாரும் இல்லாத சமயத்தில் இருந்தவர். பிரான், நமக்கு உபகாரம் செய்யக்கூடியவர். அடியார் கெம்மை, இவ்வளோ ஒசத்தியாக இருந்தாலும் அடியவர்களுக்காக சௌஷீல்யத்தோடு வரார். இப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இதெல்லாம் குணங்களை கொண்டவர்
ரங்கநாதர். இந்த ரங்கநாதர் எங்க இருக்கார் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி போறார். இது தேசிகனுடைய வியாக்கியானத்துக்கு முனிவாகன போகம். ஏன்னா எல்லாரும் சூரிய வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், சந்திரபிரபை கேள்விப்பட்டிருக்கோம், கஜவாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், கருட வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம், அஸ்வவாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆழ்வாருக்கு மட்டும் அபச்சாரப்பட்டதினால் அந்த கோவில் பட்டரே வாகனமாயிட்டாராம். முனி மேலே வந்தார் இல்லையா, முனி வாகன. அந்த முனி வாகனம் பண்ணும்போது தான் ஆழ்வார் அனுபவிச்சுன்னு வந்தார். அதனால இந்த வியாக்கியானத்துக்கே முனி வாகன போகம் அப்படின்னு பேர். இந்த வியாக்கியானத்துக்கு கிட்டத்தட்ட 6 சம்ஸ்கிருத சப்தங்களுக்கு 4 தமிழ் வார்த்தைகள் ஒரு வரியில் வரும். ஹிருத்யங்கமனாய், சிஷ்யனாய், இந்த ஆய் வருது இல்லையா, அதெல்லாம் தமிழ். சிஷ்ய சம்ஸ்கிருதம், சிஷ்யனாய், அப்போ அது மணிப்பிரபாளமாக மாறிடுறது. இப்படி பேசிகிட்டே வரார். அப்போ தேசிகன் அதை விடுங்கோ, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாடல் எழுதுறார். காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டு உரைத்த கடிய காதல் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம் வீண் விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம் நாம் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளர் என்று நாடுவமேன்னு முடிக்கிறார் இந்த வியாக்கியானத்தை. என்னை எல்லாரும் சொல்றா நீ வேதாந்தாச்சாரியன்னு. இங்க வேதத்தை தமிழ் செய்து கொடுத்த திருப்பானாழ்வாருடைய பிரபந்தத்தை படிச்சுட்டு நான் சொல்றேன், நான் பெரியவனே இல்லையப்பா. யார் இந்த பிரபந்தத்தை படிச்சுட்டு தன் தலைமையில இந்த பிரபந்தத்தை வச்சுக்கிறாளோ அவள்லாம் தான் எனக்கு மேல இருக்கான்னு தேசிகன் முடிக்கிறார். அந்த முனிவாகன போகம் இஸ் a classic example of how a commentary should be. ரொம்ப ஐதிஹ்யங்கள்ல தேசிகன் ஈடுபட மாட்டார். ஐதிஹ்யம்னா anecdote, நான் இவரை போய் பார்த்தார், அவரை போய் பார்த்தார், இதெல்லாம் ரொம்பவே எடுக்க மாட்டார். he is just to the point. மொத்தத்தில் என் உபன்யாசம் மாதிரி இருக்காது, to the point இருக்கும். அது தேசிகனுடைய ஸ்டைல். முனிவாகன போகம்னு ஒன்று எழுதியிருக்கார். இந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம்னு சொன்ன பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதில் இன்னொரு வியாக்கியானம் தேசிகன் எழுதியிருக்கார், நிகம பரிமளம்னு பேர். 72,000 படி வியாக்கியானம். அது காணாமல் போயிட்டுதான். ஒரு விதத்தில் நாங்கள் பொழைச்சோம், இல்லாட்டா அத்தை உட்காந்து யார் பைஹார்ட் பண்ணுவா இல்லையா? அமேசிங். இதில் பாசுரப்படி ராமாயணம் பற்றி நம்ம ராமாயணம் ரொம்ப இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், அதில் இருக்கிறத வச்சுட்டே ஒரு ராமாயணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு, அதை பற்றி கொஞ்சம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி முதல் அமுதனார் கொடுத்த ராமானுஷ நூற்றந்தாதி வரை இருக்கக்கூடிய பாசுரங்களின் தொகுப்பு 4000. இதில் சின்ன பேதம் உண்டு, அதுலேயும் பேதம் உண்டு, அப்படி வச்சுக்கணும். வடகலை சம்பிரதாயத்தில் 4000 கரெக்டாக வரும் பாசுர கணக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் 3800 சொச்சமோ, இது நாட் எக்ஸாக்ட்லி 4000, எதையும் கழிச்சுள்ள. அவள் அந்த சிறிய திருமடல் பெரிய திருமடலை கன்னியாக பிரிக்கும்போது ஒரு கணக்கு எடுத்துக்கிறார். தேசிகன் ஒரு கணக்கு சொல்கிறார். இது ரெண்டுத்தையும் பார்த்தா எதுவுமே கழியலை, எந்த லைனுமே எக்ஸ்க்ளூட் பண்ணலை. when you separate those lines it is in the number of verses. அது தேசிகன் கணக்கு படி வச்சா எக்ஸாக்டாக 4000 அடியோங்கள் வாழ்வேன்னு முடிஞ்சிடும். 108 ராமானுஷ நூற்றந்தாதி, அப்போ 3892 எல்லா ஆழ்வார்கள் ப்ளஸ் 108 அமுதனார் 4000. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் 3800 சம்திங் ஆர் 3900 சம்திங் வரும். இப்போ இந்த 4000 பாசுரங்களில் ராமரை பற்றி, ராமாயணத்தில் வந்த கதாபாத்திரங்களை பற்றி, ராமாயணத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் தனியாக தொகுத்தார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. பெரிய பரம வியாக்கியான சக்கரவர்த்தினா அது பொருந்தும் அந்த சுவாமிக்கு, அப்பேற்பட்ட மகான். ஆனால் அதை நீங்கள் குரோனலாஜிக்கலி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா தமிழ் நடையில் கரெக்டாக வராது. ஒன்று நடை வராது, ரெண்டாவது வார்த்தை. இப்போது சித்திரகூடத்திற்ப சிறுக்காக்கை முளை தீண்டன்னு பெரியாழ்வார் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிறுக்காக்கை முளை தீண்ட அப்படின்னு முடிச்சா எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணிவிட்டார், he added a few letters towards the end of the sentences to make it complete. அப்படியே ஆழ்வார் பாசுரம் இல்லை, 99% ஆழ்வார் பாசுரம் தான். அந்த 1%ல அந்த லைன் முடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் டச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொடுத்தார். 2 இடங்களில் ராமாயணத்தில் நடந்த விஷயம், ஆழ்வார் சொல்லாத விஷயத்தை அவர் சேர்த்தார். கல்மிசை, அகல்யோத்தாரணம், கல்லை பெண்ணாக்கிய சரித்திரம் ஆழ்வார்கள் சொல்லலை, அகல்யோத்தாரணம் வரல. ஷபரி தந்த கனி உவந்துனர்
பெரியவாச்சான் பிள்ளை 4000 சபரியை பற்றி பிரஸ்தாபமே இல்லை. அதை பெரியவாச்சான் பிள்ளை சேர்த்தார். ஏன்னா அப்போதான் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்னு சேர்த்தார். சபரி தந்த கனிவு வந்தும் அதே சமயத்தில் அகல்யோத்தாரணம், இது 2 ஆழ்வார் பாசுரங்களில் இல்லை. ஏன் அவர் அப்படி பண்ணியிருப்பார்னா, எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டிக் லிபர்ட்டி அது இது வச்சுக்க வேண்டியதுதான். ஆனால் அவர் தொகுத்த விதம் அழகு. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலவந்தமில்லதோர் நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்லமரர் துயர்த்தீர வல்லரக்கர் வாழ்வை பாழ்படுக்க வெண்ணி அப்படி கொண்டு போவார். அது அழகு. அப்படியே அந்த ஆழ்வார் பாசுரத்தை வச்சு எப்படி ஒரு பாசுரப்படி பாகவதம் உண்டு, பாசுரப்படி கிருஷ்ணாவதாரத்தையும் தொகுத்திருக்கா, பாசுரப்படி பாரதத்தையும் தொகுத்திருக்கா. அப்போ இந்த 4000க்குள்ள ராமாயணம் அடக்கம், ஏற்கனவே வேதம் வேதாந்தம் அடக்கம், ராமாயணம் அடக்கம், பாகவதம் அடக்கம், பாரதம் அடக்கம். வாட் மோர் டு வி வாண்ட் இல்லையா? ஒரு 4000க்குள்ள ஒரு லாங்குவேஜும் நல்லா இருக்குது, மீட்டரும் நல்லா இருக்குது, பாடுறதுக்கும் சுலபமாக இருக்குது இல்லையா? அந்த மெட்டெல்லாம் போடுறதுக்கு சில வார்த்தையெல்லாம் அவ்வளோ. அண்ட் ப்ராஃபஸீஸ் அது ஒன்றும். இது நீங்கள் உங்கள் இதில் டிஸ்கஷன் வந்திருக்கான்னு தெரியல. பொலிக பொலிக பொலிகங்கிற பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம், பெரியோர்கள் சொல்லுவது பவிஷ்யத்தில் ஆச்சாரியரான ராமானுஜர் தோன்றுவார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தடனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கை ஆழ்வார் தேசிகன் பிறக்க போகிறத சொல்கிறதா சொல்வா. நாங்கள் இப்போ திருப்பாவைக்கெல்லாம் எப்படி வியாக்கியானம் பண்ணுறோன்னா எனக்கே அது இப்போ பயமாக இருக்குது. அந்த ஆழ்வார்கள்லாம் பிறக்க போகிறான்னு ஆண்டாள் சொன்னதாகவும், அடுத்தது ராமானுஜருடிக்கு பின்னாடி வரக்கூடிய வாழலாம் ஒரு பாசுரத்தில் ஒருத்தர் எம்பார சொல்லியிருக்கா, முதலியாண்டாளன் சொல்லியிருக்கா. இப்போ எந்த அளவுக்கு போயிடுத்துன்னா அகோபல மடம் ஆண்டவன் ஆசிரமம்னா எல்லா ஆண்டவன் பற்றியும் சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு. அதாவது see, I would put it only this way. When you love someone so much, you absorb and you want to relate to it so much. இது நான் அதிக பிரசங்கம்னு எடுக்க மாட்டேன், இது ஒரு அனுபவம் தான். இறுதியான ஒரு கேள்விக்கு ஒன்று பேசிட்டே இருக்கலாம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிறுத்தணுங்கிறதுக்காக, நம்மாழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றம் ஆழ்வார்களுக்கு மத்தியில் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருக்குது. அதனால தான் அந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது தனியான ஒரு இடத்தை வைத்திருக்கு. அதன் காரணமாகத்தான் ஒரு மதுரகவி என்பவர் பெருமாளையே பாடாத ஒருத்தரை அவர் நம்மாழ்வாரை பாடின ஒரே காரணத்துக்காக இன்க்ளூட் பண்ணுறோம் அந்த ஆழ்வார்கள் வரிசை. இந்த நம்மாழ்வாருடைய பாடல்கள்லேருந்து தான் நம்ம நம்மாழ்வாரை குரு பரம்பரையில் அவரை வைத்து தான் நம்ம கொண்டு வரோம். ஆனால் ஒரு சின்ன உறுத்தல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. அவருடைய ஜாதி சம்பந்தமாக அது தொடர்ந்து நடந்த, அது நமக்கு முழுமையான தகவல்கள் இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு சில டெக்ஸ்ட்டு வரதுலேருந்து நம்ம அதை பார்க்குறோம். அதை பற்றி ஒரு இறுதியான ஒரு வார்த்தையோட. காரியார்குடின்னு பேர். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் ஆண்டாளுக்கு ஒரு பாடல் பாடினார். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு ஒரு பாசுரம். ஆண்டாள் யாரு? 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், குழந்தையா பிறந்திருக்கானா 5 குடிக்கு. அது என்னன்னா, இந்த முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அயோனிஜ குடி, ஒருவர் வேயர்குடி, ஒருவர் சேரன்குடி, நம்மாழ்வார் காரியார்குடி. அப்படி 5 குடிக்கு அப்புறம் இவ பிறந்தா. அதனால அந்த 5 குடியை சார்ந்த ஆழ்வார்கள் பண்ண தவப்பயணம் ஆண்டாள். அப்போ நம்மாழ்வாரை சொல்லும்போது காரியார்குடிங்கிறா. காரிமாறனுக்கும் உடையனங்கை அப்படிங்கிற அவளுக்கும் பிறந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார்னு. அவள் திருவன் பரிசாரத்தை சார்ந்தவள். எழுவார் விடைகொள்வார், அதாவது அது ஆழ்வாருடைய பாசம். இன்னொரு இடத்துல திருவாழ் மார்வனுக்கு எந்திரம் சொல்லார்னு ஆழ்வார் எடுக்கிறார். ரொம்ப வசதியான திவ்யதேசம், மலைநாட்டு திவ்யதேசம் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே சார்ந்தவள் உடையனங்கை. அவளுக்கும் காரிமாறனுக்கும் பிறந்தவர் சுவாமி நம்மாழ்வார்னு சொல்கிறது வழக்கம்.
அவர் சூத்ர ஜாதியை சார்ந்தவர். அதில் சொல்கிறதுல ஒன்றும் ஒத்துக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை, தப்பும் கிடையாது. என்ன தப்பு அதில்? அப்பேற்பட்டவர் வேதசாரமான விஷயத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினச்சார். அதில் எந்த தப்பும் இல்லை. அதனால் நாங்கள்லாம் பெருமையாக சொல்லிப்போம். சுவாமி நம்மாழ்வார் இப்போது இதில் ஜஸ்ட் டு இன்டரப்ட், எந்த இடத்துல இது கான்ட்ரவர்சி வருதுங்கிறீர்கள்? வேதம் என்பது பிராமணர்களுக்கே உரித்தானது. அப்படிங்கும் பொழுது இவர் எப்படி வேதத்தை தமிழ் செய்தார் அப்படிங்கிறது தொடர்பான விஷயம் வரும். இப்போ வேதம்ங்கிறது பிராமணர்களுக்கு மட்டும் உரித்தானதுங்கிறதே கொஞ்சம் தப்பு. திரைவர்ணிகாலும் வேதம் படிக்கலாம், க்ஷத்ரியனும் படிக்கலாம், வைஷ்யனும் படிக்கலாம். ஏன் இவன் 3 பேரும் படிக்கலாம்னா 3 பேருக்கும் உபநயன சம்ஸ்காரம் உண்டு, 3 பேருக்குமே யஜ்யம் பண்ணலாம். பிராமணனுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ், யஜ்யம் பண்ணி வைக்கலாம், 3 பேரும் பண்ணலாம். சரி, இப்போ சூத்ர ஜாதியை சார்ந்தவரோ ஒரு ஸ்திரீயோ கிடையாதுன்னா அவளுக்கும் பூணல் உண்டு. வஸ்திரோபவீதம்னு பேர். இப்போ நீங்கள் சாரி எப்படி தானே போட்டுக்கிறீர்கள், அதுக்கு வஸ்திரோபவீதம்னு பேர். தட் இஸ் ஆல்சோ an உபவீதம். அதனால் இதில் வந்து டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இப்போ நம்ம என்ன வச்சுட்டோம்னா, வேதம்ங்கிறது இது பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பன். அது எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கணும்னு வச்சுருக்கோம். யஜ்யம் பண்ணுற வாழ்க்கை எல்லாரும் யஜ்யம் பண்ணிட்டு இருந்தா, இப்போது எல்லாரும் ஐடி ப்ரோக்ராமிங்கே பண்ணியிருந்தா அப்போ யார் இருப்பான்னு ஒரு கேள்வி வரும், மெக்கானிக்கலாக எதுக்காவோ. அந்த மாதிரி வச்சுட்டாலே ஒழிய ஏனைய ஜாதி எல்லாருமே வேதத்தினுடைய சாரத்தை கற்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உபன்யாசம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க வேதத்தை பற்றி, வாஸ்தவமாக உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். வேதத்தை ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் வெறும்னு அந்த வாக்கியங்களை சேவிக்கிறத விட 1 மணி நேரம் நீங்கள் புருஷ சுக்த உபன்யாசம் கேளுங்க, அது இன்னும் ருச்சிகரமாக இருக்கும். ஏன்னா சேவிக்கக்கூடிய வேதம் சேவிக்கிறவாளுக்கெல்லாம் அதுக்கு அர்த்தம் தெரியணுங்கிறது இல்லை. அதனால் அது அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா அனுபாவியம். ஆழ்வார் அந்த ஆழ்பொருளை தமிழோடு கலந்து சொன்னார். இன்னொன்று சின்ன விஷயம், ஏன் சுவாமி நம்மாழ்வாருக்கு பல காரணங்களால் அவர் உயர்ந்தவர்னு சொன்னால், சாஸ்திர ரீதியில் ஜீவாத்மாக்கள் ஸ்திரீகள், பரமாத்மா ஒருவனே புருஷன் ஒரு நம்பிக்கை உண்டு சாஸ்திரத்தில். அப்போது ஹீ இஸ் த ஒன்லி மேன். பாக்கி நம்ம இப்போ ஆண் சரீரம் பெண் சரீரத்தில் இருந்தாலும் ஜீவாத்மாக்கள்னு பார்த்தேன்னா பெண்மை, எல்லாம் ஸ்திரீ. அப்போது ஒரு ஸ்திரீ ஒரு ஆணை காதலிக்கணும்னா ஒரு ஸ்திரீயாக தன்னை பாவிச்சுக்கணும். நம்மாழ்வாருக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆழ்வார் கூட தன்னை ஸ்திரீயாக பாவிச்சுன்னு பாடலை. முதல்ல தன்னை ஒரு நாயகியாக வச்சுண்டு பராங்குஷ நாயகிங்கிற பேரில் ஒரு தூது விட்டதே ஆழ்வார். முதல் 10 4வது திருவாய்மொழி, அம்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரை சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம்சிரைய புள்ளுயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் அவன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு ஆழ்வார் 4 தூது விட்டார். 1ஆம் 10 4வது திருவாய்மொழி. So the first person to acknowledge the Shastric aphorism that a Jivatma is feminine in nature and Paramatma is masculine, and this female has to go towards that male to give a combine of the male and female energy was நம்மாழ்வார். நான் நம்மாழ்வாருக்கு அப்படி வேதாந்த விஷயம் தெரிஞ்ச சாரம். ஏன்னா திருமழிசை பிரான் கூட நாயகி பாவத்தில் பாடலை, நாயிகா பாவத்தில் பாடலை, பாடின ஒரே முதல் ஆழ்வார் நம்மாழ்வார். அதை ஃபாலோ பண்ணிட்டு திருமங்கை ஆழ்வாரும் பரகால நாயகியாக பாடிவிட்டார். இதனால் இவர் வேதம் 4, அது அங்கங்கள் 6. டைம் ஆகிடுதா? அப்பப்போ வந்து நிற்கிறார். அதனால் அதான் என்னென்னா, ஒரு ஆழ்வார் அனுபவம், பாசுர அனுபவம், வியாக்கியான அனுபவம், சரித்திர அனுபவம் அப்படிங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் ஒரு கான்ஃபரன்ஸில் generally such academic conferences come with lot of more historical background. இந்த மாதிரி பரமாத்மா, ஸ்திரீ, ஜீவாத்மா இதெல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸில் வராது. ஆனால் ஒரு உபன்யாசகரை கூட்டு நடுவில் இதையும் பேச வச்சார் பாருங்க. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா? ஒரு நாள் நடக்கும்போது ஐ ஹவ் கம் டு என்டர்டெயின் யூ. தேங்க்யூ. ரியலி ஃபேசினேட்டிங். என்னுடைய ஒரே ரோல் உங்களை தூண்டுறது மட்டும்தான், உங்களை பேச வைக்கணும், அவ்வளோதான். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ ஞான தமிழ் சுடருங்கிற டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது துஷ்யந்துக்கு. ஞான தமிழ் சுடராக இன்றைக்கி பிரவாகம் மாதிரி கொட்டியிருக்கார். வேதம், உபனிஷத்து, ராமாயணம், பாரதம், பாகவதம், ஆழ்வார் பாசுரங்கள், இதை தவிர நடுவில் கண்டெம்பரரி எக்ஸாம்பிள்ஸ். ஒரு டைகர் மாம் வந்து இன்றைக்கி எப்படி பேரண்டிங் பண்ணுறா, இந்த மாதிரி கண்டெம்பரரி ரெஃபரன்சஸோட வேத விஷயங்களை இன்றைக்கி ஒரு ஆக்சசபிளாக கொடுக்கறதுல விற்பனராக இருக்கார். அதனால் அவரோட ஃபாலோயிங் நிச்சயமாக இங்கேயே தெரியுது.
நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் நிறுவனர் திரு பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள் துஷ்யந்தை இப்போது கௌரவிக்கிறார். ஸோ